வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். நேத்து ஏன் வீடியோ வரல அப்படின்னு நெறைய கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நேத்து நமக்கு வந்து ஈவினிங் வந்து லைவ் ஒரு டெக்னிக்கல் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தனால போட முடியல. அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 145 மினிட்ஸ் 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கு. ஸோ அத ஷார்ட் பண்ணி வித்தின் 10 டேஸ்ல ஒரு அப்லோட் வரும். மெயின் சேனல்ல வரும். ஓகே. இன்னைக்கு நம்ம ஃபாரெக்ஸோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த வீக் நமக்கு 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. தென் ஈரோப்புடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. வியாழக்கிழமை ஈரோவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அண்ட் தென் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஒரே ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அது வந்து நியூசிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் ரேட் நமக்கு இருக்கு. அது குவார்ட்டர்லி தான் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ யுஎஸ் உடைய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கட்கிழமை பெரிய நியூஸஸ் எதுவுமே இல்ல. மார்க்கெட் ஓப்பனிங் மட்டும்தான். செவ்வாய்க்கிழமையும் பெரிய நியூஸஸ் கிடையாது. புதன்கிழமை நமக்கு எஸ்&பி குளோபல் சர்வீஸ் இருக்குது. புதன்கிழமை மட்டும் தான் கொஞ்சம் நியூஸ் ஹையா இருக்கு. அதுக்கப்புறம் யுஎஸ் உடைய ஜிடிபி இருக்கு. ஓகே. ஜிடிபி வந்து நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ் ஜிடிபி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் உடைய பர்சனல் இன்கமிங் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை இருக்கு. அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஸோ யுஎஸ் உடைய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை நியூஸ் இருக்கு. புதன்கிழமை பொறுத்தவரைக்கும் ஜப்பானுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. நியூசிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. கேடுடைய பேங்க் ஆஃப் கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் யுஎஸ் உடைய எஸ்&பி குளோபல் சர்வீஸ் இருக்கு. ஸோ ஒரு நியூஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாள் புதன்கிழமை மட்டும்தான். வியாழக்கிழமை அதோடைய நெக்ஸ்ட் இம்பாக்ட் இருக்கும். இசிபியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு 6.25க்கு. அதுக்கப்புறம் அதை சார்ந்து யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 7.15க்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அந்த டைம்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண வேண்டிய டைம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன், வியாழன் இந்த 2 நாளும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தரலாம். ஸோ டிஎக்ஸ் உடைய சார்ட் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறான். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால கீழ வந்து நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கும்போது, ஸோ இந்த ஸ்விங்க வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கூட ட்ரா பண்ணலாம். அதாவது மேல போயிட்டு, கீழ வந்துட்டு, மேல போகுது. ஸோ கீழ வந்து இப்படி மேல போணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு கட் பண்ற மாரி ஒரு ஐடியா இல்ல. ஆக்சுவலா வந்து நான் இன்னொரு சார்ட் உங்களுக்கு வச்சிருந்தேன். அதுவும் ஷேர் பண்றேன். அதாவது எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ் வந்து எப்பல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து அதிகமான இம்பாக்ட் குடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ ஜான்வரி 30, 31ல பெருசா ரேட் சேஞ்ச் கிடையாது. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி நான் ஃபார்ம். பிப்ரவரி 13 இன்ஃப்ளேஷன் ரேட் வருது. அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறினால் அல்லது இறங்கினால் மட்டும் தான் அதோடைய இம்பாக்ட் மார்ச்ல பெரிய லெவல்ல இருக்கும் எஃப்ஓஎம்சி பத்தி. இல்ல அதுல வந்து பெரிய சேஞ்சஸ் இல்ல அப்படின்னாலும், நெக்ஸ்ட் மார்ச்லயும் ரேட் கட் இருக்காது. ஸோ ரேட் கட் இருக்கணும் அப்படின்னா, இந்த மந்த் கிடையாது. அதனால வரக்கூடிய அந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்து பெருசா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் மார்ச் தான் ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். இந்த மந்த் பொறுத்தவரைக்கும் அது வந்து டாலருக்கு வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்க போகுது. ஏன்னா ரேட் கட் நடந்தால் மட்டும் தான் அவங்க வந்து டிப்ரஷனுக்கு மார்க்கெட் போகும். அதுவரைக்கும் போகாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்திருந்த மாரி ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் போடுறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்குது. வரக்கூடிய நியூஸஸ் பேஸ் பண்ணி. அப்ப மார்க்கெட் இப்படி வந்துட்டு, இப்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ அப்படி இறங்கி மேல தூக்கும் பொழுது, நமக்கு எப்படி பார்த்தாலும் 107 வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமாக உண்டு. ஓகேங்களா? இத வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்ப எடுத்துட்டு இருக்கு. கீழ கொஞ்சம் தான் வரும். பெருசா ஷோல்டர் வந்து போகுமா அப்படின்னா, வாய்ப்புகள் கம்மி. அதனால சின்ன லெவல் ஷோல்டர் தான் கிடைக்கும். அது 102.7லேருந்து 102.5க்குள்ள அந்த ஷோல்டர் கிடைக்கும். இங்கருந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஒருவேள இப்ப வந்து நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ 4 ஹவர் பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த இடம்.
ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இந்த பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டும் தான் கனெக்ட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து எதிர்பார்த்திருந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைத்து மார்க்கெட் மேலே போகணும். இந்த மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் ஸ்வீப் ஆகி மேலே போகும்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்படி வச்சுக்கணும். அப்போ இங்கேருந்து மல்டி இருக்கிறதுனால ப்ரைஸ் இந்த ஹாஃப் வேக்கு வந்துட்டு இந்த 102.7லேருந்து 102.5ல வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்து திரும்பி மார்க்கெட் மேலே போகணும். இது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு ட்ரெண்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த மார்க்கெட்டில் நம்ம பெருசாக வந்து சப்போர்ட் லெவல் தேவையில்ல, எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த சப்போர்ட் எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டோம். இதோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு 105 வரைக்கும் இந்த மார்க்கெட் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகி மேலே போக சான்சஸ் உண்டு. ஸோ இதோடைய எக்ஸ்டென்ஷன் கீழே இருந்து மார்க்கெட் மேலே ஏறினால் மேலே கிட்டத்தட்ட 105 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ப்பாக ஏறினா இருக்கும். இல்லை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா 106 ஆர் 105.50 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்புண்டு. எப்படி பார்த்தாலும் இதோடைய கனெக்ஷனுக்கு மார்க்கெட்டோடைய அந்த ட்ரெண்ட் கிடைக்கல, எக்ஸ்பான்ஷனாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம பேரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இதோடைய ஒரிஜினல் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்கும். இப்படி வரும். அதாவது இந்த பக்கமும் ஹையராக போகும், இந்த பக்கமும் ஹையராக போகும். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த எக்ஸ்பான்ஷன் பல முறை நம்மளை வந்து ஏமாற்றிடும். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம், இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால கீழே வந்து ஓரளவு தான் சப்போர்ட், ரொம்ப பெருசாக சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. வந்து சப்போர்ட் டக்குன்னு எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ இருக்கிற மூவ். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போய் கீழே வரணும், கீழே வந்தால் கூட மேலே போயிட்டு கீழே வரணும். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மேலே போயிட்டுருக்கு, கண்டிப்பாக மேலே போயிட்டு தான் கீழே வரும். இப்போ டிஎக்ஸ்ஒய் வந்து கீழே வரும் அந்த நேரங்களில் ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போய் கீழே வரும். ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேனல், ஓகேங்களா, இந்த சேனலுக்கு ரீடெஸ்டாக அமையும். இப்போ உதாரணமாக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு ஒரு சேனல் போடும்போது திருப்பி இந்த ரீடெஸ்ட் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு பேரிஷ் ஃப்ளாக் இந்த மாதிரி நிறையா பார்ப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு ஓகே இப்போ திருப்பி உடச்சி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரும். கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் இந்த ஈரோ யூஎஸ்டி இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக உண்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் மேலே வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணி செல் ட்ரை பண்ணணும். இது நல்லாவே மார்க்கெட்டில் கீழே இறங்குறதுக்கான ப்ராசஸ் அதிகமாக உண்டு. இப்போ வர பை ட்ரெண்ட் பை கிடையாது, செல்லு தான் நம்ம ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. இப்போ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப கன்சால்டேஷன் மார்க்கெட்டுங்கிறது இதுதான். நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் சொல்லியிருப்பேன் பக்காவான கன்சால்டேஷன் மார்க்கெட்டுன்னு. அந்த கன்சால்டேஷன் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை விட்டு மார்க்கெட் வெளியில் வரல. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேலே எதிர்பார்த்துருந்தோம், ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, ஓகே நோ இஷ்யூ. இதுதான் இந்த கன்சால்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரிங்க, இந்த கன்சால்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ டாப்புக்கு போகிறோன்னா பெருசாக டாப்புக்கு போகாது, ஒருவேளை போனால் கூட பெரிய நியூஸஸ் பவுண்டுடைய நியூஸஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே கிடைச்சாலும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எங்கெங்க இருக்கோம் அப்படின்னா இந்த கன்சால்டேஷனில் 50%க்கு கரெக்டாக இருக்கிறோம்.
அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் ஏரியால நம்ம வந்து செல் ட்ரை பண்ணோம் அப்படின்னோம்னா, கண்டிப்பா பிரைஸ் கீழ வரும். இந்த சப்போர்ட்டையும் உடைக்கும் இந்த முறை. ஏன்னா, இங்க இருக்க கன்டினியூஸ் சப்போர்ட்ஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல போகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய சப்போர்ட் நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருக்கும்போது, இங்கேயும் நமக்கு ஒரு 200 பாயிண்ட் பெரிய லெவல்ல மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ பவுண்ட் யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேல போம்போது செல் ட்ரை பண்ணுங்க. 1.2730 அப்படிங்கிற லெவலுக்குலாம் வரும்போது செல் ட்ரை பண்றது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யுஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்து நின்னுக்குச்சுங்க. இதான் சப்போர்ட். ஓகே. இந்த சப்போர்ட்ல நிக்கிறனால, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரதுக்கான சான்சஸும் உண்டு. இது ஒரு ஷோல்டர், ஹெட் அண்ட் ஒரு ஷோல்டர ரெடி பண்ணலாம். அப்ப மார்க்கெட்ல கண்டிப்பா என்ன நடக்கும் அப்டின்னம்னா, பிரைஸ் கொஞ்சம் மேல போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு 80 பாயிண்ட்ஸ்லேருந்து 60 பாயிண்ட்ஸ் மேல போனாவே நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 40 பிப்ஸ் ஆர் 50 பிப்ஸ் மார்க்கெட் மேல போகும். அந்த இடத்துல டாப் அண்ட் டாப்ல போய் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மார்க்கெட் ரேலி ஆகும். இந்த சப்போர்ட்ட கண்டிப்பா வந்து பிரேக் பண்ணும். அதுக்காக மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வரும். லெஃப்ட் ஷோல்டருக்கு நேரா எதிர்பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட் இங்கருந்து இப்ப கிட்டத்தட்ட 0.6595 இருக்கு. அதாவது 0.6600ன்னு வச்சுக்கங்க. 0.6640 வரைக்கும் இந்த 40 வரைக்கும் மார்க்கெட் மேல ஏறிட்டு, தென் எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் இந்த மார்க்கெட்ல செல் ட்ரை பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இதுதான். ஓகே. இது வரைக்கும் வைக்கலாம். ஸோ இவ்வளோ வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும். ஒரு 32-40ல இந்த மார்க்கெட் லைட்டா ஏன்னா இந்த மார்க்கெட்ல ஷேடோஸ் இந்த இடத்துல இருக்கிறனால நம்ம 2 கண்டிஷன்லயும் வைக்கலாம். இப்படி வச்சோம்னா 40, 42 கண்டிப்பா வந்துரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழ வரும். ஸோ இது வந்து ஒரு பக்காவான சேனல் பாயிண்ட்ல இருக்கிறனால, கண்டிப்பா இந்த டாப்ல வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, செல் எதிர்பார்க்கலாம். செல்லுங்கிறத விட ரைட் ஷோல்டர்ன்னு எதிர்பார்க்கலாம். ரைட் ஷோல்டர்ல புடிச்சோம் அப்படின்னா, பெரிய டார்கெட்டாக நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யுஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேம்ல அதுவுமே கிட்டத்தட்ட சேம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழ வரணும். சேம் இதுலயும் அதே ஆ ஆஸ்திரேலியா யுஎஸ்டில என்ன எதிர்பார்த்தோமோ அதே லெவல் தான். பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வரும். ஓகே. ஸோ, இப்ப இங்கருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேல போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து சாரி. ஓகே. ஒரு 60 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்ல மேல ரெய்ஸ் ஆயி ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த 60 பாயிண்ட்ட நான் ட்ரை பண்ணட்டுமா அப்டின்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஃபார்ம் ஆகலாம். ஒருவேள ஃபார்ம் ஆகலைனாலும் மார்க்கெட் கீழ செல்லுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னும் ஒரு ஷார்ட் ஃப்ரேம் 2 ஹவர் ஆர் 1 ஹவர் அந்த மாரி போனோம்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபேஸ்லயும் இருக்கும். ஸோ, நான் காட்டுறேன். மார்க்கெட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்லயும் மார்க்கெட் இருக்கு. ஓகே. ஸோ, இப்ப பிரைஸ் வந்து பிரேக் ஆயி, ரீடெஸ்ட் ஆயி கிடைச்சுச்சுன்னா, இந்த பையிங்க ட்ரை பண்ணலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா, பையிங்க விட மேல இருக்கக்கூடிய செல்லிங் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் யுஎஸ்டி கேட். ஸோ, யுஎஸ்டி கேட் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து இப்ப ரெசிஸ்டன்ஸ போய் டச் பண்ணிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிருச்சு. இது வந்து ஒரு பக்காவான சப்ளை ஏரியா. ஸோ, இந்த சப்ளை ஏரியாவ டச் பண்ணனால, கண்டிப்பா மார்க்கெட் கீழ குடுக்கும். அப்ப வந்து செல் ஆயிடுமா அப்டின்னா, இல்ல. இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டீஸ கலெக்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் திருப்பி என்ன ஆகும் அப்டின்னா, பை ஆகும். ஸோ, இந்த லெவல் 1.3345 வந்து எடுத்துட்டு, தென் மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல இந்த சின்ன சப்ளை இருக்கிறனால தான் மார்க்கெட் இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கு. ஸோ, ஒன்ஸ் மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போணும். இன்னும் இத வந்து கொஞ்சம் அக்யூரேட் பண்ணி பார்க்கலாம் அப்டின்னா, சாரி. இப்படி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாரி ஒரு சேனல் ஃபேஸ்ல இருக்கு. இப்ப இந்த சேனல நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கருந்து இந்த பாட்டம் வரைக்கும் வருமானா? இல்ல. இந்த சேனல் பிரேக் ஆகணும்.
ஸோ இந்த சேனல் பிரேக் ஆக ஒரு ஹாஃப் அ வே மார்க்கெட் வரும். அந்த ஹாஃப் வே தான் இது. இந்த ஹாஃப் வே வந்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ பிலோ 1.3345க்கு கீழே கிடைக்கும் பொழுது நம்ம பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜப்பான். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கே சொன்னோம், மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது, மேலே தான் ப்ரெஷர். ஓகே, ஸோ கொஞ்சம் அந்த மேலே ஏறினனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே தான் போகுது. ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் டாப் வரைக்கும் போங்க, 150 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கரெக்ஷன், அவ்வளோதான். ஒரு 46.3 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தென் மார்க்கெட் வந்து மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அப்பயும் பெரிய ஃபால் இருக்கா, திருப்பி ஒரு ட்ராப் வந்துட்டு போகும். ஸோ ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஷேடோவில் ஸ்பீடாக ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக உண்டு. நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் அவ்வளோ கிளியர் மார்க்கெட் வரல. அஃப்கோர்ஸ் பை தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து வெளியில் போயிடுக்கு. ரீடெஸ்ட்டுக்காக திருப்பி இந்த ரேஞ்சோடைய டாப் வரைக்கும் மார்க்கெட் வரும். ஸோ இந்த டாப் வரும் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல டேர்ன் ஆனால் மட்டும் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த மார்க்கெட்டை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு, மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணுங்க, அவ்வளோதான். 47 வரைக்கும் மேலே போகணும் அல்லது 37 போகணும். ஸோ ஃப்ரைடேவுடைய ஹை பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் போயிடுது. இன்னொரு முறை கூட மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த டாப் சேனல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வரணும். 30க்கு மேலே எங்கேனாலும் செல் ட்ரை பண்ணலாம். பட் செல் கிடச்சிருக்கு, பட் ஆக்டிவேட் ஆகலை இன்னும். நிறைய பேர் செல் கேட்டிருந்தாங்க, இல்லை ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த லோ பிரேக் ஆகும்போது உங்களுக்கு செல் ஆக்டிவேட் ஆகும் ஒன்று. இல்லைன்னா இந்த 47 லெவல் போகும்போது நம்ம இங்கே செல் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து நேற்று கிளாஸில் நம்ம எடுத்திருந்தோம். கண்டிப்பாக அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ரெக்கார்டுங்கும் போது நிறைய பேர் வாய்ஸ் பேசுகிறாங்க, நிறைய பேர் இது ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸில் வந்து கேட்க தயங்குறாங்க. ஸோ தட் அதனால தான் நம்ம வந்து அதை அப்படியே அப்லோட் பண்ணல. ஸோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு என்னென்ன லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கோல்டில். ஸோ கோல்டில் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்புங்க 60 ப்ளஸ். ஓகே, 62 இருக்கு. நம்ம 16 ரவுண்டா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ 2060 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலா இந்த மார்க்கெட் மேலே போய் 72ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா வந்து இந்த 2000ஐயும் உடைச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நமக்கு கொடுத்துட்டான், 2000 கொடுத்துட்டான். இதையும் உடைச்சு மார்க்கெட் வந்து இன்னும் ஹெவியா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 2000 அப்படிங்கிறது மல்டி சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ரேட் கட் இருக்க போறது இல்லை. அதனால மார்க்கெட் கண்டிப்பாக யூஎஸ் ஸ்ட்ராங் ஆகும்போது எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ செல் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணாதீங்க. நியூஸ் பெருசா இருக்காது, பட் வாலடைல் இருக்கும். ஓகே, பேக் ட்ரேடர்ஸ் எல்லா ட்ரேடர்ஸும் பேக்ல வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமான ரேட் நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட், இந்த கீ பாயிண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் கிளீனா நான் வரைஞ்சி காட்டுறேன் இந்த இடம். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் தான் இங்க நிக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஆல்ரெடி ரொம்ப நாள் இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும்போதெல்லாம் நல்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்க மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்ப இது ரெசிஸ்டன்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக திரும்பினால் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும். இங்கேயும் ரீடெஸ்ட் பண்ணி தான் நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டத்தை ஃபர்ஸ்ட் வைக்கும் 70 லெவலை வந்து டச் பண்ணி 70யை உடைக்கும் போது கிட்டத்தட்ட 30 வரைக்கும் ஆர் 40, 1940 to 30 வரைக்கும் மார்க்கெட் இறங்கும்.
அப்போ பெரிய பாயிண்ட்டுக்காக இந்த இடத்துல நீங்க இப்ப என்ட்ரி எடுக்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த டாப்ல நம்ம என்ட்ரி எடுக்கும் பொழுது 40, 47 லெவல்ல எடுக்கும்போது 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல நடக்காம கூட போலாம். பட் நம்ம இங்க ட்ரை பண்ற ரெசிஸ்டன்ஸ் ஒரு லாங் டிரைவாக வச்சுக்குங்க. ஏன்னா தொடர்ச்சியா இந்த சப்போர்ட் இருக்கும் பொழுது, இந்த சப்போர்ட்ட கண்டிப்பா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு அந்த பக்கம் ஒரு 60 டூ 70 பாயிண்ட்ஸ் இறங்கும். மேல இங்க ஆல்ரெடி ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் ஒரு பெரிய ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரேட் கட் பெருசா நடக்க போறது கிடையாது. அதனால கண்டிப்பா கோல்டு கீழ வரும். பட் கோல்டு எப்படி வரும்? லாஸ்ட் வீக் சொல்லியிருப்போம். மேல ஏறுனா கோல்டு பெருசா ஏறும். சில்வர் கொஞ்சமா ஏறும். லாஸ்ட் வீக் வீடியோ போய் பாருங்க. இறங்கினால் சில்வர் பெருசாக இறங்கும். கோல்டு கம்மியா தான் இறங்கும். அப்ப கோல்டே ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்குது அப்படின்னா, சில்வர்ல இன்னும் பெரிய டார்கெட்டாக அமையும். ஓகேங்களா? இங்க எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கோல்டுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ட விட சில்வர்ல கீழ இறங்கினால் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ சில சில்வர் பண்றவங்க அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்குங்க. நெக்ஸ்ட் யுஎஸ் ஆயில். ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் அப்படியே மாட்டிக்கிச்சுங்க. பயங்கரமான கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன்லேருந்து வெளியில வர மாட்டேங்குது. 76 பிரேக் பண்ணாதான் மேல, இல்ல 70க்கு கீழ 69 பாயிண்ட் சம்திங்க்கு கீழ உடைச்சுச்சு அப்படின்னா, கீழ இன்னும் வந்துரும். இன்னும் வரது கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, இவ்வளோ பெரிய கன்சால்டேஷன்ல பெரிய ராலி இருக்காது. சம் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் வருவான். லிக்விடிட்டி கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வருவான். அதனால ஆயில பொறுத்தவரைக்கும் 76 ஆர் 69.3க்கு கீழ செல், 76க்கு மேல பை ட்ரை பண்றது பெஸ்ட். இதுல பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் சில்வரும் அதேதாங்க. சேம் சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் நின்னுட்டு இருக்கான். கொஞ்சம் மேல ஏறுவான். மேல ஏறி ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது தாராளமா செல் ட்ரை பண்ணுங்க. இந்த ஹைக்கு மேல ஓகே 22.85க்கு மேல மார்க்கெட் வந்து போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ திரும்பும்போது தாராளமா செல் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய டிராப்புக்கான சான்சஸ் உண்டு. கோல்ட விட சில்வர்ல நல்ல டிராப் இருக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில்வரும் ட்ரை பண்றவங்க பண்ணலாம். M6ல ட்ரை பண்றவங்க கூட பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.